என்னோட பேர் கற்பகம். நான் ஆவடியிலேருந்து வரேன். நான் இடுப்பு வலிக்காக இங்கே சார்கிட்ட பார்க்கலான்னு வந்தேன். இதுக்கு முன்னாடி 2, 3 டாக்டர்கிட்ட பார்த்துருந்தேன். அவ்வளோ எனக்கு வந்து சரியாகலை. சார்கிட்ட வந்து போனால் சரியாயிடும்ன்ட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் சார்கிட்ட வந்தேன். ஃபஸ்ட்டு டைம் வரும்போது கிச்சனில் என்னால் ரொம்ப நேரம் நிற்க கூட முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் கூட நிற்க முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சார்கிட்ட வந்து நான் 4 டைம்ஸ் வந்தேன். இதோட 4 டைம்ஸ் ஆகுது. இப்போ எனக்கு நல்லா க்யூர் ஆகிருக்கு. என்னால் நின்று நல்லா சமைக்க முடியுது. அதே மாதிரி வெளியில் நடக்கிறதும் ஒரு 5 மினிட்ஸ் கூட நடக்க முடியாது. ஒரு 2 நிமிஷம் நடந்தாலே எங்கே கீழே உட்காந்துடலாமா அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் ஒரு 1/4 ஹவர் தூரம்லாம் நடக்கிறேன். நல்லா க்யூர் ஆகிருக்கு சார்கிட்ட வந்தது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது சார்கிட்ட வந்தது. இப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப வலியோட வேதனை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இப்போ முக்கால்வாசி குறைஞ்சிருக்கு சார்கிட்ட வந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் 5வது ஸ்டெப்லாம் போனால் இன்னும் நல்லா ஆகிடும், ஃபுல்லாக க்யூர் ஆகிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் நான். இதையே இப்படியே மெயின்டைன் பண்ணேன்னா இன்னும் நான் க்யூர் ஆகிடுவேன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். கண்டிப்பா மேம். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா 2 மாசம் தான் ஆயிருக்கு. 2 மாசத்துல மருந்து மாத்திரை எதுவும் சொல்லலை. ஆமாங்க சார், நான் அதையும் சொல்றேன். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். வேற இது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இது பண்ணாதான் நமக்கு தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் அசிஸ்டிங் 3 மாசத்துல வந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வரும்போது இந்த பெயினுமே இருக்காது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாசம் 1.5 மாசத்துக்கு அப்புறமே வலி இருக்காது. இன்னொரு 1.5 மாசம் நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கு வலி இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு தாங்க இருக்காங்க. எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலரா பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா எனி டைம் கால் பண்ணுங்க. சரிங்களா? சரிம்மா, தேங்க்ஸ்.